அனைவருக்கும் இனிய வணக்கம். அரிசி மாவுல நம்ம எப்படி தோசை சுடுவோமோ, அதே மாதிரி கோதுமை மாவு தோசையும் சுடலாங்க. அதுக்கு 2, 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், 2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, கட்டி போறதுக்கு மாங்கு போட்டு பிசைஞ்சிட்டு இருப்பேங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுட்டு திருப்பி எடுத்து ஒரு 4 தடவை மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும். கட்டிப்படாம மாவு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல கல் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கரண்டி மாவை ஊற்றி அதில் அப்படியே அலேக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் போட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்தா அரிசி மாவில் எப்படி சுடுறோமோ தோசை, அதே மாதிரி கோதுமை தோசை சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பேப்பர் ஆட்டம் சூப்பராக இருக்குங்க. கார சட்னி வச்சு, கார தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா 5, 6 தோசைனாலும் அலேக்கா சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க.